ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முக்கியமான ஒரு பண்பை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உணவருந்த அமர்ந்தால், முக்கியமா கவனிக்கணும், குடும்பத்தோட வாழ்கிற மக்கள் கவனிக்கணும். முஸ்லிம் புகாரியில் 3563வது செய்தி ஆக மிக பிரதானமான ஒரு பண்பு. இதுக்கு மட்டும் பக்குவப்பட்டோம்னு வைங்களேன், துனியாவில் எவ்வளவு கடைக்கோடியில சோமாலியாவல்ல, சோமாலியை விட மிக பயங்கரமான நாட்டுக்கு சென்றா கூட உயிர் வாழ்ந்தரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு. மா அபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்துன், அல்லாஹ்வுடைய ரசூல் உணவை கொண்டு வந்து முன்னாடி வைத்தால் எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை குறை சொல்லவே மாட்டார்கள். இனிஸ்ததாஹு அகலஹு வ இல்லா தரக்கஹு, விரும்பினால் உண்பார்கள், விரும்பாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உணவை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை மட்டும் சொல்ல மாட்டார்கள். இந்த பண்பு வாழ்க்கையில வேணுமா வேண்டாமா? வீட்டுக்கு நேர காலையில மிகப்பெரிய களைப்பு, உழைப்பினுடைய மிகப்பெரிய களைப்பு, வீட்டுக்கு போன உடனேயே தொழுகிறோமோ இல்லையோ சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சாப்பாடு கொண்டு வந்து வச்ச உடனே வழக்கமா வகை வகையா சாப்பிட்ட அந்த நாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் வீடுகளிலே இருந்தால் கூட அதற்காக வேண்டி சண்டை சச்சரவுகள், வேண்டா வெறுப்பாக உணவுகளை குறை சொல்லுகிற பழக்கம், இதெல்லாம் தூதரை பின்பற்றுகிற, தூதரை முன்மாதிரியாக கொண்ட ஒரு சமுதாயத்திடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் அல்ல. பிடித்தால் உண்பார்கள், பிடிக்காவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுவார்கள், உணவை குறை சொல்ல மாட்டார்கள். காரணம், அது கூட கிடைக்காத நிலையை அல்லாஹ் நாடினால் நமக்கு உண்டாக்குவான். இல்லையா? ஒரு சுனாமி வந்தாலோ, ஒரு பேரிழப்பு ஏற்பட்டாலோ, ஒரு பூகம்பம் வந்தாலோ, ஒரு இயற்கை சீற்றம் உண்டானாலோ, ஒரு பெருமழை அடித்தாலோ, புயல் காற்று வீசினாலோ, எவ்வளவு பெரிய செல்வந்தனும் நடு ரோட்ல வந்து நிற்பான். நின்னவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இரவிலே பஞ்சு மத்தியில் உறங்கி காலையிலே கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கிற நிதி உதவி வாங்குகிற வரிசையிலே வந்து நின்ற மனிதர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் இறந்து போகிற நாடுகள் எல்லாம் நம்முடைய கண் எதிரே உண்டு. அப்படியெல்லாம் உணவை குறை சொல்லுகிற பண்பு, பழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. கிடைத்ததை உண்டு வாழுங்கள், கிடைத்த உணவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டினுடைய வெளியே நிற்கிறார்கள். பார்த்தால் அபூபக்கர் அவர்கள் நடந்து வருகிறார்கள். என்ன இந்த நேரத்தில்? யார சொல்லலாம், நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? எனக்கு பசி. யார சொல்லலாம், எனக்கும் அதுதான். கொஞ்ச நேரம் பார்த்தால் உமர் அவர்கள் வருகிறார்கள். உமர் அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் பசி யார சொல்லலாம். ஒரு பசி ஒரு தூதரையும் 2 தோழர்களையும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்.